வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நாம் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலை என்னும் கதையை பொம்மலாட்டமாய் பார்க்க போகிறோம். இந்த பையன் தான் நாம் கதாநாயகன். இவன் ஒழுங்காய் பள்ளிக்கூடம் போகாம ஊரை சுற்றி கொண்டிருப்பான். அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கல. புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்திற்கு மருந்து போட முடியுமா? அவனோட பிடிவாதத்தை யாராலையும் மாற்ற முடியல. இதை பற்றிய கதையை பார்ப்போம். ஒரு நாள் அப்பா பையனை கூப்பிடுறாரு. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டத்துக்கும் ரொம்ப பகை மாதிரி இந்த பையன் போராடிதான் படிக்க வைக்கணும். இவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும்னு நினைக்கிறாரு அவங்க அப்பா. பொறுமையா அறிவுரை சொல்றாரு அப்பா. ஆனா பையன் கேட்கல. பள்ளிக்கூடம் போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. படிப்பதெல்லாம் பிடிக்காதுமா. சத்தம் போடுறாரு. சத்தம் கேட்டு அம்மா வெளியே வராங்க. படிக்கிறமானதான் ஊருக்கு ஒரு வேலை போகும். நீ ஒழுங்கா படிக்கணும்னா யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு. பள்ளிக்கூடம் போவதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா. அடைமழை விட்டாலும் செடி மலை விடாகின்ற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க. போல இருக்கும்னு நினைத்து அவன் பள்ளிக்கூடம் போறான். அவனுக்கு படிக்க பிடிக்கல. நினைத்துதான் கழுதை எடுத்துதான் ஓடுகின்ற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான். விளையாட யாராவது கிடைப்பார்களான்னு பார்க்கிறான். அங்கே எறும்பு ஒன்று போய்கிட்டு இருக்கு. எங்களை விளையாடு வரியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. குழந்தைகளுக்கு தீனி கொடுக்கணும், அரிசி நெய் சேகரிக்கணும். அதை அங்க பறந்துட்டு வர அந்த தேனி கூட போய் விளையாடு. அடுத்தபடியாக தேனி. தேனி என் கூட விளையாடு வரியா? நல்லப்பா அவங்க படம் எடுக்கலாம். ஆனா நாங்க பூச்சி படம் எடுக்கலாமா? உனக்கு தான் வேலை இல்லை. 1000 கால நெல்லுக்கு ஒரு பூச்சி போதும். உன்னை போல ஒரு ஆள் இருந்தா எங்க கூட்டமே கட்டு போடுமா. நீ போ. அவன் கூட்டத்துல 1000 தேனி இருக்குது. நீ ஒருத்தி மட்டும் தேனி எடுக்கணும். கொஞ்சம் போயிடுவ. ஆள் முன்னி தான் காரம் போட முடியும். அது மாதிரி பூவெல்லாம் குறுகி மூட்டத்துக்குள்ள நான் போய் தேன் எடுக்கணும்ப்பா. போ, உன் வேலையை பாரு. தேனியும் போயிடுது. பையன் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறான். ஒரு வீட்டு வாசலில் பொதிமாடு ஒன்று நின்னுகிட்டு இருக்கு. மாடே சும்மா தானே இருக்கேன். என் கூட விளையாடு வரியா? என்ன சும்மா இருக்கிறேனா? காவடி பாசனுக்கு தான் தெரியும். உனக்கு தான் வேலை இல்லை. இருப்பவனுக்கு குளிக்க இருக்குமா? எல்லாருக்கும் பசியாகுமா? நான் என் முதலாளிக்கு உப்பு மூட்டை புளி மூட்டை சுமக்கணும். நான் வரல. நீ அந்த ஆமை கிட்ட போய் விளையாடு போ. அடுத்தபடியாக ஆமை. ஆமே 4 வீட்டுல கல்யாணமா? நாய்க்கு அங்கே ஓட்டுவான். அந்த மாதிரி எங்க ஓடுனது? என் கூட விளையாடு வரியா? என்னை விட வேகமா ஓடுற முயலோட போட்டி வச்சிருக்கேன். இந்த வாட்டி நான் கொஞ்ச நேரம் கூட வீணாகாம நடந்தே ஆகணும். பாடி குத்தினாலும் பதில் அரிசி ஆகுமா? அது மாதிரி நீ ஓடி பார்த்தாலும் முயலை தோற்கடிக்க முடியுமா? அதிர அடிச்சா உதிர விளையும். அது மாதிரி முயற்சி செஞ்சா எல்லாமே முடியும். உனக்கு
கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடைச்சிச்சுன்னு நினைத்தது அந்த குட்டி செவரம் மேலே ஏறி குதிச்சு விளையாடினான். அது ரொம்ப பழைய சுவரு. மலையில் மேல ரொம்ப முடி இருக்கு. இவன் ஏறி குதிச்சதும் இடிஞ்சு விழுந்தது. அதில் இருந்த பூச்சி எறும்பு வட்டெல்லாம் வெளியே வருது. அட பாவி, எங்களுக்கு இருந்ததே அது ஒரே ஒரு வீடு தான், அதுவும் உடைச்சிட்டியடா. எறும்பு பூச்சி எல்லாம் கோபத்தோட அவன் கையில கால ஏறி நறுக்குன்னு கடிச்சிருந்த. அந்த பையன் வலி பொறுக்க முடியாம கத்திக்கிட்டு ஓடுறான். அம்மா அம்மா, ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே வேலையோட இருக்கிறாங்கம்மா. நான் மட்டும் தான் படிக்கிறது தப்பு நினைச்சு சும்மா சொல்லிட்டேம்மா. இப்பதாம்மா எனக்கு புரியுது, படிக்கிறதாம்மா என் வாழ்ன்னு. மாணவர்களை நானும் படிச்சு நல்ல பெரியவரமா இவ்வுலகில் இருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு வேலை உண்டு. மாணவர்கள் ஆகிய நம்மளுக்கும் ஒரு வேலை உண்டு. அது என்னன்னா படிப்பு. படிப்பு என்னும் ஏனில் ஏறினால் சிகரம் என்ற வெற்றியை அடையலாம். எனவே அவ்வெற்றிக்காக